போன மார்ச் 10 அன்று மக்களிடையே ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தாங்க தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பள்ளி மாணவி பிரதிபாவோட பாலியல் வன்கொடுமைங்க. இந்த சம்பவம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு காடு. சோ அதனால அங்க சிசிடிவி இருக்க வாய்ப்பு இல்லை. அங்க காற்றாலை மின்சாரங்கள்ல பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை பார்த்து அதுல இருந்து தடயங்களை எடுத்து அந்த ஃபுட்டேஜின் மூலமா குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸும் கோர்ட்டும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல வேற யாரு சம்பந்தப்பட்டிருப்பா அப்படின்ற விதத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்த சுத்தி உள்ளவங்க, பிரதிபா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க இப்படின்னு ஒரு 17 வயசு உள்ள பசங்க, ஒரு 20-25 பசங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்க இன்வெஸ்டிகேட் செஞ்சாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்ட இருந்து எந்த துப்பும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த பசங்களை அனுப்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில அங்க சிசிடிவியை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஒண்ணு அந்த சைட்ல கிராஸ் பண்ணுதுங்க. அந்த வண்டி யாரோடது என்னன்ற வழியில சர்ச் பண்ணி பார்த்தா பார்த்திபனூர்ல ஒருத்தரோட வண்டி. சோ அந்த வண்டியோட ஓனர் தான் இதோட சஸ்பெக்டா இருப்பாரோ, இந்த குற்றத்துக்கான காரணமா இருப்பாரோன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த வண்டியோட ஓனர் யாருன்றத ரொம்ப தீவிரமா சர்ச் பண்றாங்க. அது யாருன்றத நம்பர் பிளேட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு இந்த வண்டி தொலைஞ்சதா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருங்க. அப்ப இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் யாரு, சோ அவர் யாரு என்ன சஸ்பெக்ட் பண்ணி அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் எடுக்கிறாங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா 30 வயதுடைய ராமநாதபுரத்துல சாயல்குடின்ற கிராமத்துல இருந்து வந்த ஒரு திருடன், ஒரு காம கொடூரங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 வயது தக்க ஒரு மூதாட்டிய வீடு புகுந்து அவங்கள கொன்னு அவங்கள்ட்ட இறந்த பிறகு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து 2 வருஷமா அவனை தேடிட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னா 2020. 2022 தான் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. 2024 தான் இவன் மேல அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இவனுக்கு கேஸ்ல தண்டனையும் கிடைக்குதுங்க. 2024 இவன் கேஸ் சஸ்பெக்ட் பண்ண இவனை 2025 இவன் ஜாமீன்ல வெளில வந்துடுறாங்க. அப்படி வெளில வந்தவன் வேற ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு வரவில்லை தான் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவனோட ஃபேஸ் இருந்ததுனால, அந்த திருட்டு பைக்ல வந்ததுனால இவன் தான் சஸ்பெக்டா இருக்கலாமோ, ஏன்னா இவன் பேர்ல ஏற்கனவே 65 வயது உள்ள ஒரு மூதாட்டிய ரேப் பண்ண விஷயத்துல இவன் மேல ஒரு சஸ்பெக்டா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி அவங்க இவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த பிரதிபா பொண்ணோட விரல்ல உள்ள நகை இடுக்குல இருந்த சதையையும் இவனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவன் தான் குற்றவாளின்னு உறுதி செய்யறாங்க. அவனுக்கு நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்து, இந்த தண்டனை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொடுஞ்செயல்களை இனிமே யாரும் ஈடுபடாத அளவுக்கு எந்த ஒரு சின்ன குழந்தையோ பெண்மணியோ யாரும் பாலியல் வன்கொடுமைக்குள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனைகளே அவங்களுக்கு சம்பவங்களே நடக்கக்கூடாதுன்ற வகையில இந்த மாதிரியான ஒரு தண்டனையா இருக்கணும் மக்கள் சார்பாகவும் மக்கள் மன்றம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப பதறுதுங்க. நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டு வர பொம்பளை ஆட்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது போயிட்டு வர வழியில ஏதாவது நடந்துருமோ, ஏகப்பட்ட பயம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்ல, மக்களான உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் காவல்துறையும் காவல்துறை அமைச்சரா இருக்கிற பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாங்க காரணம். ஏன் நாங்க காவல்துறை இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையோட மிகப்பெரிய அலட்சியம் தான் இந்த கேஸோட ஒரு முக்கிய பின்னணிங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா முத நாள் நைட்டு 6:30 to 7 மணிக்கு நடந்த சம்பவத்தை அவங்க வீட்டுல ஒரு ½ an hourல இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல இவங்க இன்னொரு 1/2 மணி நேரத்துல தேட ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த பொண்ணை ஒரு உயிரோட மீட்டிருக்கலாம்னு சொல்லி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி ஒரு அறிக்கை கூட விடல. எந்த ஒரு சம்பவத்தை பத்தியும் நம்ம பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தீராத விளையாட்டு பிள்ளை நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நடிப்பு அரக்கன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், பெண்களின் காவலாளி என அன்போடு எல்லாராலையும் அழைக்கப்படும், பெண்களுக்கு ஒரு குற்றம்னா முதல் ஆளா போய் மெழுகுவர்த்தி ஏத்துற நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள், மற்றும் அங்குள்ள திமுக முட்டுக்கட்டைகளான தூத்துக்குடி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனை வெளில வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கான முடிவு எடுக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. குற்றங்கள் குறையணும்னா சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் குற்றங்கள் குறையுங்க. பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் வேற எந்த மாதிரியான துன்புறுத்தல்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா, இவங்க திருப்பி வந்தா எப்படி இருக்கும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பேஜோட கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லலாம். இது போன்ற மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் மக்கள் மன்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.